நம்ம மகிழம் பூவ வந்து ஏற்கனவே பார்த்துருக்கங்க. இப்ப மகிழம் பழத்த பார்க்கலாங்க. இந்த மகிழம் பழத்த வந்து கண்ண பறிக்கிற ஆரஞ்சு கலர்லைங்க ரொம்ப அழகா சப்போட்டா பழம் மாரி இருக்குங்க. பச்சை காய் வந்து பார்த்தா மரத்தக்காளி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஹில்ஸ் ஏரியாவல்லாம். அந்த மாதிரி இருக்குங்க. உள்ள வந்து ஒரே ஒரு சீட்ஸ் தாங்க. அதுவும் சப்போட்டா சீட்ஸ் போலவே தாங்க இருக்குது. ஆனா பழத்த வந்து உடைச்சு நம்ம பார்த்தோம்னா, உள்ளார கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லைங்க. வெறும் மாவு பொருள் மாரி தாங்க ட்ரையா இருக்கு. அதாவது இந்த முட்டையோட வெ மஞ்சக்கருவ நம்ப பார்த்தா எப்படி இருக்குங்க? அதே மாரியே இருக்குங்க. ஆனா பூக்கள் வந்து எவ்ளோ வாசனையா இருக்குங்க. ஆனா இந்த பழத்துல வந்து எந்த விதமான வாசனையுமே தெரியலைங்க. ஆனா இந்த பழம் வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேத்துக்கு இந்த பழம் பிடிக்குங்க. ஆக்டர் சீதா மேம் கூட ஒரு வீடியோவுல இந்த பழத்த பறிச்சு சாப்பிடுவாங்கங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாமளும் இந்த பழத்த சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேங்க. அப்படி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் அவ்வளவா பிடிக்கலைங்க. ஆனா ஒரு தெரிஞ்ச ஒரு டேஸ்ட் தாங்க. இந்த டேஸ்ட் வந்து வேற எதுலயோ ஒண்ணுல பார்த்துருக்கேங்க. அது எதுன்னே எனக்கு தெரியல. எக் ஃப்ரூட்ல இருக்கா என்னன்னு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த சீட்ஸ் போட்டாவே புது செடி உருவாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்ப வந்து பூக்களோட சீசன் முடிஞ்சிருச்சுங்க. ஏதோ சில பூக்கள் தான் இருக்கு. ஆனா பழங்கள் வந்து நெறைய இருக்கு. ரொம்பவே ட்ரையா இருக்குங்க. பழங்கள வந்து நம்ம உள்ளார இது பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கு. ஒரு புளிப்பும், துவர்ப்பும் கலந்த இனிப்பும் கலந்த ஒரு மாரி டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.